ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 1-2-2026 முதல் 28-2-2026 வரை. இப்போ இதில் மேஷ ராசிக்கு நான் பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதோட சிறப்பு என்னென்னா, இந்த மேஷ ராசிக்கு எந்த தெய்வ வழிபாடு செய்தால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய உங்களுக்கு சிறப்பு பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். அதோட பலனை நீங்களே அடுத்த மாதம் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அடுத்த மாதம் இந்த பதிவு எப்போ வரும்னு நீங்களே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் துல்லியமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ பலன்களை சொல்லிடுறேன். மேசராசிக்கு இப்போ கிரக நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா சாதகமான இடத்துல இருக்குது. ஆனால் அந்த சாதகம் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா பலன் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் கிடைக்கல. ஏன்னா குருக்கு அவர் மறைஞ்சிருக்கார். குருக்கு 4 கிரகங்கள் உங்களுக்கு இப்போ மறைஞ்சிருக்கு. குரு மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்துக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள். அதனால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் சரியில்லாமையே இருந்துகிட்ருக்கு. அது இந்த பிப்ரவரி மாதம் ஒவ்வொன்றா மாறி உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகுது. ஏன்னா குரு பார்வைக்கு வரப்போகிறாங்க. இந்த உங்கள் ராசி அதிபதியே 10ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீட்டில் குருக்கு மறைஞ்சு இருக்கார். கோச்சார ரீதியாக குரு இப்போ மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருக்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு பலன்கள் அதிகம் இல்லை. அதே போல் 2ஆம் இடம் தனஸ்தான அதிபதி சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். மகரத்தில் இருக்கார். அவரும் குரு பார்வையில் இல்லை. அதே போல் 3ஆம் அதிபதி புதன் அங்கே தான் மறைஞ்சிருக்கார். அவர் 6ஆம் அதிபதி. அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி. அதே போல் உங்கள் ராசி அதிபதி 8ஆம் அதிபதி. எல்லாமே மறைஞ்சு தான் இருக்காங்க 8ஆம் இடத்துல. இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக இப்போ கும்பராசிக்கு வரப்போகிறாங்க. இப்போ பிப்ரவரியில் பயிற்சி இருக்குது. அதில் பார்க்கும்போது பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் பயிற்சியாகி கும்பத்துக்கு வராரு. குரு பார்வைக்கு வந்துடுவார். பிப்ரவரி 5 உங்கள் தனஸ்தான அதிபதி சுக்கிரன் கும்பத்துக்கு வந்துடுவார். பிப்ரவரி 12 13ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு வந்துடுவார். பிப்ரவரி 23க்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் குரு பார்வைக்கு கும்பத்துக்கு வந்துடுவார். உங்களுக்கு பிப்ரவரி மாதம் ரொம்ப நல்ல சிறப்பான பலன்கள் கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் முயற்சி எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் தடையிலேயே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அதை இந்த பிப்ரவரி மாதம் அந்த தடையெல்லாம் விலகி உங்களுக்கு சரியான நல்ல நிலை வரும். அதே சமயத்தில் எதிர்பார்க்குற காரியமெல்லாம் தடையாக இருந்துகிட்ருக்கோம். அந்த தடைகளும் விலகும். சிலருக்கு கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனையில் கொஞ்சம் அதிக தொந்தரவு இருந்திருக்கும். அதுவும் இப்போ குரு பார்வைக்கு புதன் வரும்போது அதனால் உள்ள சிக்கல்கள் தேரும். அதே போல் இந்த டாக்குமெண்ட் விஷயம், படிக்கிற பசங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும். அது இப்போ இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு கல்வி சம்மந்தமானது, டாக்குமெண்ட் சம்மந்தமானது, வங்கி சம்மந்தமானது, பேங்க்கு விஷயங்களில் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரரும் வந்துடுவார். சுக்கிரரும் உங்களுக்கு பிப்ரவரி 3க்கு அப்புறம் பிப்ரவரி 5க்கு அப்புறம் கும்பத்துக்கு வந்துடுறாரு. குரு பார்வைக்கு வந்துடுறாரு. அதனால் பண விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தாராளமான நிலை இருக்கும். எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் நல்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரையும் சாதகமான நிலையில் எல்லா கிரகங்களும் வரப்போகிறாங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகம்தான். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வந்ததுலேருந்து ரொம்ப கொஞ்சம் மனசு உளைச்சல், அதே போல் மனசில் ஒரு டென்ஷன், புரியாத ஒரு பயம், இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் ரொம்ப சிறப்பாகவே நல்லாவே இருக்கும். அதை விட நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னா இனிமேல் நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய பதிவில் சொல்லக்கூடிய அந்த வழிபாடை செய்யும்போது
எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். கரெக்டாக நான் அந்த தேதியெல்லாம் சொல்லிடுவேன். இந்த தேதிக்குள்ளே இதை பண்ணுங்கள், அடுத்த தேதி மாறும்போது இந்த வழிபாடை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இப்போ கோயில்கள்லாம் பக்கத்துலேயே நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல பலன்கள் உருவாகிறதுக்கு உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். அதோட மன நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து ஈஸியாக நிறைவேறும். ஏன்னா உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் சிலருக்கு வந்து தேவைகள் இருக்கும். அதை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு இந்த வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு குடும்பஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். ஏன்னா குடும்பத்தில் உள்ள சில நல்ல விஷயங்கள் நடக்கும். செவ்வாயை பொறுத்தவரையும் உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று இருக்கார். உச்சம் பெற்று இருக்கார். அதனால் இப்போ குரு பார்வைக்கும் வரப்போகிறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்ல பலன் இருக்கும். அதே போல் குடும்பஸ்தான அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் குரு பார்வைக்கு வருது. உங்களுக்கு பண விஷயம், அதே போல் திருமண விஷயங்களில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வெற்றி, அதே போல் சில பேருக்கு வந்து நண்பர்களால் நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதே போல் சில திருமணம் ஆனவங்களுக்கு கணவரால் அல்லது மனைவியால், ஏன்னா இந்த பதிவை பார்க்குறவங்க வந்து மேசராசியை சேர்ந்த ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதோட அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி எல்லாம் நடந்த பிறகு இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் வந்து அவ்வளவு தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 கிரகங்கள் வந்து குரு பார்வைக்கு வந்தாச்சு. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு கும்பத்தோட குரு பார்வையில் வரும்போது அரசு சம்மந்தமானது, பூர்வீகம் சம்மந்தமானது, அதே போல் சிலருக்கு புகழ், கௌரவம், சிலருக்கு பதவி உயர்வெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து கொத்த ரீதியாக உங்களுக்கு எல்லாம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக அமைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா ஜாதக அமைப்பு சரியில்லாதவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்களில் சிலது சரியில்லாமல் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து சிறப்பாகவே அமையும். உங்களுடைய சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே போல் நான் இப்போ வந்து இந்த வழிபாடு முறைகளை சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த மாதம் பிறந்தவுடனே பெருமாள் வழிபாடு செய்யுங்க. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதியே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. 14ஆம் தேதி 14ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் முடிகிற வரையும் முருகன் வழிபாடு செய்யுங்க. ஆனால் இந்த 13ஆம் தேதி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க பெருமாள் வழிபாடு செய்கிறதுக்கு. நீங்கள் 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பெருமாள் வழிபாடு, பெருமாள் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் கூட சாயந்தரமோ அல்லது காலையிலையோ ஏதோ ஒரு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் போய் பெருமாளை பார்த்துருங்க. மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் முருகர் கோயிலில் முருகன் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் முடிகிற வரையும் டெய்லி போகணுன்னு உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஆனால் அந்த நான் சொல்கிற தேதி இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளே போய் பெருமாள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு 14ஆம் தேதி வரையும் உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் முருகன் வழிபாடை செய்யுங்க. மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லா கிரகமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வழிபாடு அடுத்தடுத்த மாதத்துக்கு நான் எந்தெந்த வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழிபாடையும் சொல்லிட்டேன், பலன்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, சரி நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு கால் பண்ணி சொல்ல வேணாம்.
கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த மாதம் நான் அதுக்கு அடுத்து உங்களுக்கு பதிவு போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் அதே சமயத்தில் நல்ல பலன்களும் கிடைக்கிதுங்கிற எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த பதிவில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.